வீடியோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. சுற்றி காடு தான் கைஸ், சுற்றி மொத்தம் காடு தான். தண்ணி தங்கி இருக்குது இங்கே. வா, டார்ச் லைட் வேறு கம்மியாக தான் இருக்குது. இதோ கல் இருக்குது, இன்ட்ரோ பேசலாம். சேனல் இங்கே நம்ம வந்துக்கிற இடமே ரொம்ப இல்லை, ரொம்ப 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 பயங்கரமான இடம். அந்த இடமும் ரொம்ப பெருசு. அந்த இடத்த பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன்னா, சவுண்டெல்லாம் இப்போயே கேட்க ஆரம்பிக்குது. அப்போ உள்ள இப்படி இருக்க போகுது. நான் மட்டும் தான் இங்கே தனியாக வந்திருக்கேன். என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த இடத்தோட ஸ்டோரி என்னென்னா, இது வந்துட்டு என்ன ஃபேக்ட்ரினா, ஒரு ஃபேக்ட்ரி. அது சொல்லும் போது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே இருக்க கேஸ் வந்து வெடித்து கம்பெனியே இதுவாகிட்டுருக்கு. அதில் இறந்து போயிருப்பாங்கள்ல, அதில் இறந்து போன ஆத்மாலாம் இங்கே சுற்றிட்டு இருக்கதா சொல்லிட்டுருக்காங்க. அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி ரோடு இருக்குது. அந்த ரோடான போய் நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. நான் அதனால தான் இங்கே தனியாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அதில் வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்தவங்களாம் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர் பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் தான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். இந்த இடத்த வந்து ஆல்ரெடி சரத்தான எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். எப்படி இருக்க போகுது எனக்கே தெரில. ஐயோ, சுற்றி சுற்றி சவுண்டு எனக்கே பயமாக இருக்குது. சரி வாங்க வீடியோவில் போகலாம். கேஸ் ஏதோ ஒரு வழி போகுது. கீழேலாம் என்ன இது கரெக்டாக ஏதோ ஒரு வழி இருக்குது கேஸ். ஐயோ, வீடியோ ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுதா பார்ப்போம். கைஸ் இது என்ன ஃபேக்ட்ரினா, நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பொருள் எடுத்து காட்டுறேன். அப்போ தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் என்ன ஃபேக்ட்ரின்னு. எனக்கு சொல்ல ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இருந்தாலும் நான் காட்டுறேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஒரு இடத்த பாருங்கள். ஐயோ, யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சா மேலே? என்ன நாய் குலைக்குது தெரிதா கைஸ்? நாயோட கண்ணு. லாஸ்ட் வரையும் போய் பார்த்துடலாம் நம்ம. தண்ணி ஒழுகுது கைஸ். நான் இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, நான் இந்த இடத்துல ஏன் இந்தமாதிரி தனியாக வந்தேன்னா, இதோட பயங்கரமான ஒரு 2-3 லொக்கேஷன் வந்து நான் தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இருக்க பயம்லாம் போகணும், எல்லாமே போகணும். அந்த ஒரு இதுக்கோசம் தான் இங்கே தனியாக வந்திருக்கேன். ஏன்னா அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான். பார்த்துக்கலாம், என்னென்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அது மட்டும் இருந்தாலே. ஓகே கைஸ், இந்த இடத்தோட ஸ்டோரி எல்லாமே கேட்டு எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. நான் அந்த இடத்துல வீடியோ தனியாக என்கிட்ட 2 டார்ச் லைட் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இங்கே வீடியோ பண்ணி வெளியே போக முடியுதோ அந்த சீக்கிரமாக போய்க்கிறேன். என்ன அங்கே ஏதோ வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் கைஸ், ஃபுல்லாக காடு தான் இருக்குது. சீட்டு கார்டெலாம் இங்கே வருவாங்க போல். பகல் ஆள் வருவாங்களா என்னன்னு தெரில. ஃபுல்லாக சீட்டு கார்டெலாம் இருக்குது. ஹலோ பா, இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியே நான் தனியாக நிற்கிறது எனக்கு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. பார்க்கலாம் வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து முடிச்சுட்டு வெளியே போக முடியுதுன்ட்டு. நான் எங்கே குளிச்சுட்டே இருக்குது, பார்த்துட்டு கைஸ். இங்கே மழை வேறு பெய்யுது, அதனால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. அப்புறம் இன்னொன்று சொன்னோம், எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. இப்போ தான் நம்ம 1K ஃபேமிலி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் நினைக்கிறேன், போயிடுவோம். எப்படியோ கைஸ், யாரோ வெட்டி பயமா யாரோ எட்டி பார்த்தாங்க கைஸ் இங்கேருந்து. கண்ணாடிலாம் போட்டிருக்காங்க கைஸ் இங்கே. இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் முடிஞ்ச
ஹேய் 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 ஐயோ நாய் தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே பேய் இருக்குதா? சரி பேய் தான் இருக்குது பார்த்தா இங்கே நாய் இருக்குதா? என்ன இது பஞ்செலாம் இருக்குங்க. சவுண்டு வேறு வித்தியாசமாக கேட்குது கைஸ். எனக்கே பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம் நல்லா அந்த பார்த்துக்கலாம். ஆயோட மூணு திருப்பி திருப்பி யாரும் பின்னாடி ஃபாலோ சவுண்டு எங்கேருந்து வருதுன்னே கேட்கல. ஒரு மாதிரி எக்கோ அடிக்குது இடமே. கைஸ் யாரும் எட்டி பார்த்தாங்க. இப்போது கிளியராக பார்த்தேன். அங்கே தான் அந்த ரூம் இருந்துச்சு. அவங்க உள்ளே போகலாம். கைஸ் சி நாயா இது? ஐயோ ஹலோ யார்? நாய் வந்து எடுத்து பார்த்துட்டு போகுது. நாயை கண்ணை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. ஏய் ஐயோ இந்த பாருங்க நாய் தான் பண்ணின்னு கிடையாதா? அவ்வளோதான் நம்மளே மனசை தேர்த்திக்க வேண்டியதான். இப்போ இடத்துல ஏதோ சுற்றி என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. கைஸ் என்கிட்ட வீடியோ குவாலிட்டி ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. டார்ச் லைட்டு மட்டும் தான் இருக்குது. இப்போ லைட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மழை பெய்யுது கைஸ் வெளியே. ஏம்மா உள்ளே போகலாம். இந்த ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருந்துச்சு. ஏய் ஏய் சவுண்டு வருது நினைக்கிறேன். உள்ள அந்த மயான அமைதியே சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. காதில் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பி சவுண்டுலாம் பார்த்து பயப்படுறேன்னா அப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ பயந்தா கூட இருக்குது. இதெல்லாம் இது வித்தியாசமாக இருக்குது கைஸ் எல்லாம். ஓ மழை பெஞ்சிங்கெல்லாம் ஒளிவிட்டுருக்குது போல். ஏதோ இது வருது பா. சரி வாந்தி வந்துடும் போல. அவ்வளோ கேவலமான வாசனையாக வருது. உள்ளே ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சு யாரும் நடக்கிறாங்க. என்னங்கிறா இது? கேமரா வேறு அப்பப்போ கட் ஆகிடுச்சு. என்ன இது? இதோ வந்தா இதுதான். யோப்பா என்னடா இது கேவலமான. ஐயோ கரெக்டாக இந்த மாதிரி என்ன நடக்க சொன்னால் நாய் கரெக்டாக குலைக்குது. கைஸ் இது என்ன கம்பெனி நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. யாரு? ஏய் உய் சரி பாருங்க கைஸ் இந்த கம்பெனி தான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியுதா? அந்த கம்பெனி தான். இதோ பாருங்க இதை பார்த்தா தெரியும். இந்த கம்பெனி தான். பாருங்க எவ்வளோ கிடக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஐயோ இதை நடக்கிறாங்க பின்னாடி யாரும் நடக்கிறாங்க கைஸ். யாரும் வந்து வராங்க பின்னாடி. வா கைஸ் பின்னாடி யாரும் வந்து வராங்க. கைஸ் கேமரா வேறு அப்பப்போ கட் ஆகிடுச்சு. என்னாச்சு இது? அதான் 7 நிமிஷமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதில் கேமரா கட் ஆகிடுச்சுன்னா என்ன கட்டாது. கைஸ் இங்கே ஒரு வழி இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ் அதை தப்பாக நினச்சிக்க வேணாம். எப்பா ஐயா சி ஸ்மெல்லே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வாடா இதை பார்த்தாலும் பயமாக இருக்குது எனக்கு. தெரிஞ்சு
கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த பேய் வந்து என்னை அட்டாக் பண்ண நினைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போகிற இடம்னா பின்னாடி வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த நாய் கரெக்டாக குறையுது. பிஸ்கெட் இருக்குங்க நாய் போடலாம். அப்புறம் என் பின்னாடி யாரும் நடந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தா அந்த சவுண்டெல்லாம் கேட்குது பார்த்தீங்களா? பேரன் நாட்டிட்டு தான் இங்கே நடக்குது. அது நடக்கிறப்ப நாய் வந்து குலைக்குது. என்னாச்சு இதுனா ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. ஐயோ என்னடா சவுண்டு வருது? சிலிண்ட்ரு தான் நினைக்கிறேன். அந்த சிலிண்ட்ரு யார் இது? உள்ள சிலிண்டர் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. வா எல்லாம் போனேன். முட்டைலாம் இருக்குது. நான் எவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து இடத்த வீடியோ காலி பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அவ்வளோ சேஃப்டியானது. இன்னொன்று என்னென்னா, நான் இங்கேருந்து இப்போ லோக்கல்லேருந்து இங்கேருந்து வரல, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். காலைல கிளம்புனேன். இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் இங்கே. ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கோம் பாருங்க, நினச்சி பாருங்கள். அதெல்லாம் சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ சொல்லணும் ஒரு கிளம்பி எப்பா இதுன்னு எவ்வளோ வழி போகுது. ஐஸ் அவங்க வெளியே மெயின் ரோடு. இது மெயின் ரோடில் சரி ஒரு ஊரில் சும்மா போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வழி. அந்த ஷேப் எடுப்பாங்க. ஐயோயோ என்னடா சவுண்டு இது? ஐஸ் யாரும் தப்பாக நினச்சிக்கோண்ணா. கேமரா பாப்பா ஐயோ ஆஃப் ஆகிடுது. ஃபோனு டார்ச் லைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆஃப் ஆகிடுது காட்டுது. ஆனால் இதில் போகலாம். இப்போ மழை பெஞ்சா இங்கே ஒழுகுமா? ஐயோ கடவுளே சவுண்டு கேட்கு. ஐஸ் ஐஸ் ஒரு நிமிஷம் சைலண்டாக இருங்க. சவுண்டு நோட் பண்ணுங்க. கேதா ஐஸ் நான் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. அந்த சவுண்டை நல்லா கேட்டு பாருங்கள். தெரிஞ்சு இங்கே இது போய் வந்து ஆக்ரோஷமாக இருக்கான்னு தெரில கைஸ். பா இந்த ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம போனோம் அந்த வழி தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயோ இதெல்லாம் தூக்கி மேலே வேணா சைக்கிள் கீழேனா இருக்கு போகிறோம். இதெல்லாம் போவேன்னு தோணல. பா ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ கண்ணனைக்கு நடித்திக்க மேலே வச்சுட போகிறீங்க. சவுண்ட் எங்கே தான் இதுன்னு தெரியல. எப்பா இதெல்லாம் போக எனக்கு விருப்பமே இல்லை. ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது. ஹலோ ப்ளீஸ் ஏதோ பாத்ரூம் போல். வெளியே மழை பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்குது போல். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஸ் இந்த இடத்துல இருக்குது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சேஃப்டியாக இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ இங்கே ஏதோ நடக்குது. பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. அங்கே யாரும் ஓடுற மாதிரி இருக்குது. கண்ணாடி தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க, கத்துறாங்க, ஏதோ சவுண்டெலாம் கொடுக்குறாங்க. அந்த சவுண்டெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தனியாக வந்து பழம் வருஷம் தான் வந்தேனே. இங்கே ஆனால் எவ்வளோ விஷயம் நடக்குது இங்கே. இந்த சைடு தான் நான் சவுண்ட் வருது, இந்த சைடு தான் நான் சவுண்ட் வருது. இங்கே போகலாம் போய் எப்பா ஃபுல்லாக கிளாஸ் தான். பா ஃபுல்லாகவே கிளாஸ் தான். சவுண்டு கேட்குது பாருங்க. எங்கேருந்து கேட்குதுன்னே தெரில. ஒரு மாதிரி எக்கோ அடிச்சு எங்கேயுமே கேட்குற மாதிரி இருக்குது. வா இந்த கண்ணாடியெல்லாம் தூக்கி யாருன்னா மேலே அடிச்சுன்னா வருது. இன்னும் ஏதோ ரூம் மாதிரி இருக்கீங்க. என்னடா இது?
கைஸ் ஏதோ சேர்லாம் இருக்குது தண்ணியும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கம்பெனி தான். புரிஞ்சவங்க ஓகே, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கம்பெனியோட பேர்லாம் போட்டிருக்காங்க, வேலையை வந்து நம்மளுக்கு எதுவும் காட்டக்கூடாது. என்னன்னு தெரியல, கிளாஸ் கப் மாதிரி இதுக்கா, பிளாஸ்டிக் கப்பு போல். வா, என்னடா கருமம் ஸ்மெல்லு இது. சி, மாதிரி கேவலமாக ஒரு அழிவு போன மாதிரி ஒரு வாசனை இருக்கும்ல, அந்த வாசனை அடிக்குது. பாத்ரூம் மாதிரி இருக்குது. எங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோ ஒரு நாள் போடலன்னா உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் என்னோடய ஃபோன் வந்து ஒரு டிஸ்பிளே வாங்கிடுச்சு. நேரத்தை பாருங்கள், நம்மளுக்கு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன், ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. யார் கைஸ் அங்கே எட்டி பார்த்தாங்க, இப்போ யாரோ கிளியராக பார்த்தேன் நான். யாரோ எட்டி பார்த்தாங்க கைஸ், நான் கிளியராக தெரிஞ்சுது கண்ணுக்கு. ஐயோ ஐயோ, சரி நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. என்னன்னா என் ஃபோன் டிஸ்பிளே வந்து உடஞ்சிச்சு கைஸ். நான் தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ கூட என் ஃபோன் டிஸ்பிளே இன்னும் ரெடி பண்ணல. என் ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரே எப்படி சொல்கிறது, பதட்டம் மாதிரி இது. என்ன பேசுகிறது, எப்படி இருக்குன்னே தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல நான் இது மாதிரி வந்தது கிடையாது. தனியாக போயிருக்கேன்னு கேட்டால் ஒரு சில இடத்துல போயிருக்கேன். எப்படி சொல்கிறது, தனியாக போய் பழகணும் எனக்கு ஆசை. அது பழகினா தான் நம்ம கூட வரணும், நம்ம சேஃப்டியாக கூப்பிட்டு போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக தான் தனியாக நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ரெண்டு மூணு லொக்கேஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் தனியாக தான் வீடியோ பண்ண போகிறேன். அதுக்காக சரி வந்த பயம்லாம் கொஞ்சமாச்சு போகணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்குலாம் வந்தது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு இந்த லொக்கேஷன் இது ஒரு ஸ்டார்டிங்கோட இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நான் வந்து இது முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அங்கெல்லாம் நான் இது முன்னாடி பகலில் மட்டும் தான் போயிட்டு அந்த உள்ளே கூட நான் போனது கிடையாது, வெளியே வந்து பார்த்துட்டு வந்தது தான். அதனால எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இது நடக்கிறதே எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குது, திடீர்னு அமைதியாக எவ்வளோ சைலண்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். சவுண்டு திடீர்னு கேட்குது, பாட்டில்லாம் ஏதோ நம்மளை அட்டாக் பண்ணுற வர மாதிரி தான் இருக்குது எனக்கு ஏதோ. அதான் நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் சேஃப்டியாக இங்கேருந்து போயிடணும், அந்த ஒரு காரணம் இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அந்த இது தான் இருக்குது. ஃபுல்லாகவே அதான் இருக்குது இங்கே. இன்னும் அந்த அட்டை பாக்ஸில் அந்த பஞ்சு வச்சு அந்த பேக் பண்ணி வச்சுருப்பாங்க போல், அது ஃபுல்லாக அந்த மாதிரி உடஞ்சி கிடைஞ்சு கிடக்குது. நம்ம அந்த சைடு போகலாம். மாட்டு சாணிலாம் இருக்குது கைஸுங்க. வெளியே வந்து தெரிஞ்சு மழை அடித்து நோத்திட்டு இருக்கு போல். அம்மா ஷூ தான் என் கைஸுங்க போட்டு வரணும். தெரிஞ்சு ஷூ ஒன்று நல்ல ஷூ வாங்கணும். செருப்புலாம் போட்டு வரக்கூடாது இந்த மாதிரி இடத்துலாம். இறந்தா இப்போ வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இறந்தான் வந்தோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ரைஸ் இவ்வளோ பெரிய இடத்த நான் வெளியேருந்து ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போது எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆயிடுச்சு. இது எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், வந்துட்டோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். வீடியோ எடுத்து தான் போனோம். முடியாது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதில் தனியாக வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அதெல்லாம் சொன்னால் ஒரு சில பேருக்கு புரியாது, ஏதோ போய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் போய்னா சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். சொல்ல எனக்கு ஏதோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா அவன் ஏதோ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு இருக்க பயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்லை ஐயோ என்ன இது ஒரு மாதிரி ஐசிங்க அந்த இதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு, அதே ஸ்மெல்லு எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. சைலண்டாக இருக்குது இந்த சைடெலாம் என்னன்னு தெரில.
அங்கெல்லாம் எவ்வளோ சவுண்டு கேட்டு இருந்துச்சு, இங்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்பவே முடியல. என்ன இது காக்கா ரக்க போல். பார்த்தீங்கன்னா தெரியும், கொச்சன்னு இருக்கு. ஏய் என்னடா இது? ஏய் ஏதோ எலும்புலாம் இருக்குது இங்கே. மாடா ஆடா இல்லை நாயா? இங்கே வந்து என்ன ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. தெரிஞ்சு ஏதோ பாத்ரூம்னு நினைக்கிறேன். இன்னும் படிக்கிட்டு போகுது, மேலே போகிற படிக்கிட்டா இருக்கும். ஐயோ இங்கெல்லாம் ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஐயோ திருப்பியுமா? ஏய் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏய் என்ன இது? ஏய் கண்ணெலாம் இருக்கு. நாய் மாதிரி இல்லையே, போயிடுச்சு. நாய் மாதிரி இல்லை அது. நாய் அதே மாதிரி கண்ணு பார்த்து நம்ம வெளியே அங்கே ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏய் யாரு? ஏய் ஐயோ எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பாரு. இங்கே ஏதோ உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்மெல்லு எதுவும். ஏய் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அச்சோ சரி போச்சுடா. லைட் எரிய மாட்டேங்குதே. ஐஸ் ஐயோ ஃபோனில் வந்து டார்ச் லைட் வந்து சார்ஜர் இல்லை ஃபோனில். மறந்துட்டேன். சார்ஜர் 10ன்னு நினச்சேன், 40 இருந்துச்சு. அதுக்குள்ளே எப்படி இறங்கிச்சின்னு தெரில. அங்கே ஏதோ உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அது போய் பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம். பார்த்தா இங்கே சவுண்டு கேட்குது. இப்போது ஃபோனில் வேறு சார்ஜர் இல்லை கைஸ். சவுண்டுலாம் கேட்குது. கைஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுதான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐயோ சார்ஜர் இல்லாமல் வந்துட்டுறேன். ஒன்லி டார்ச் செட் மட்டும் தான் இருக்குது. இப்போ அதுலேயும் ஐயோ சவுண்டு இப்போ தான் ஹெவியாக கேட்குது கைஸ். சவுண்டு கேட்குதா கைஸ்? கொஞ்சம் சைலண்டாக இருங்க. அந்த சவுண்டு நல்லா இந்த பாருங்க கேட்குது பாருங்க. என்னை சுற்றி யாரோ வராங்க கைஸ். கிட்ட யாரோ வர மாதிரி இருக்குது. என்ன இது? அது தெரியலையே, கண்ணு மட்டும் தான் தெரியுது. கைஸ் யாரோ அவ்வளோ மாதிரி சவுண்டு. ஃபோனில் வர சார்ஜர் இல்லை, 12 தான் இருக்குது. ஃபோன் வச்சு செஃபேல் வராங்குது, வெளியே போகணும். கைஸ் திடீர்னு சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு சவுண்டுலாம் கேட்குது. அப்பப்போ ஏதோ படிக்கட்டுலாம் போகுது. சளி பிடிச்சிக்க போல நல்லா. பிராண்டாக வச்சுருப்பானுங்க போட்டுக்கோங்க. கைஸ் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிம்மாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோனில் சார்ஜர் இல்லை, ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. வெறும் இந்த டார்ச் லைட் மட்டும் தான் சேர்த்துட்ருக்காங்க. அது பல்ல மாதிரி இருக்குது. இன்னும் காலத்தில் இது பாருங்க கைஸ், இந்த பிராண்ட் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பழம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு அந்த பழம் தெரியல. இது பாருங்க ரோலாக வச்சுருக்காங்க. அப்படியே என்னது இதெல்லாம் தெரியல, என்னன்னே தெரியல. வித்தியாசமாக ஏதோ பொருளெல்லாம் இருக்குது. அப்பா ஐயோ யார் வரும் நிற்கிற மாதிரி இருக்குது. சரி லைட் அடித்த மாதிரி இது வெளியே போகிற வண்டியோட வெளிச்சம் போல்.
நானும் யாரும் விட்டாலே உள்ள வந்தாலும் நினச்சிட்டு இருந்தேன். சார் பாருங்க கைஸ், இந்த இடமே ஒரு மாதிரி எதுவுமே ஐயோ பக்குன்னு இருக்கு. என்ன பண்ண போகிறேன்? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ கைஸ், யாரோ ஓடுறாங்க. ஐயோ லைட் ஆஃப் ஆச்சு. கைஸ், யாராவது திடீர்னு ஓடுற மாதிரி இருக்குது. கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு பேச ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார்னா பேச ட்ரை பண்ணுறாங்களான்ட்டு. இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. திடீர்னு இதுமாதிரி சைலண்டாக இருக்குது. திடீர்னு சவுண்டு கேட்குது. அப்புறம் பக்குன்னு இருக்குது. யாரோ சுற்றி வர மாதிரி இருந்துக்கிட்ட. இல்லை, யாரும் இல்லை. கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இன்னொன்று சொல்லி வேணும் இது மெயினான விஷயமே மறந்துட்டேன் பாருங்கள். அந்த சைக்கோ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ 10K போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வீடியோவும் போகணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பயம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்குது. சுற்றி ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதா, அதை நினச்சா யாராவது கிட்ட வந்து நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு பயம் மட்டும்தான். நம்ம யாருன்னா பேச ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவே கட் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஹலோ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? அண்ணா, அக்கா, யாராச்சும் இருக்கீங்களாண்ணா? சவுண்டு மட்டும் குடிக்கிறீங்க அப்பப்போ. இப்போ என்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், இவ்வளோ கிளியராக என்கிட்ட பேசுங்களேன் யாராச்சும். நீங்கள் யார், எதுக்கு அங்கே இருக்கீங்க? இந்த கம்பெனியில் வெடிக்க சொல்லி இறங்கிங்க. நீங்களும் இறங்கிங்களா? ஒரு ஆளை நீங்களும் இந்த கம்பெனி வெடிச்சு இந்த கம்பெனி வெடிக்க சொல்ல இறந்து போன ஆள் அப்போ ஏதோ அவங்க ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ கேஸ், இங்கே பாருங்கள். என் லைட்டு ஃபோன் ஏதாச்சும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா என்ன? லைட்டு துடிக்குது. சார்ஜர் இல்லை லைட்டில். யாரும் அழுகுறாங்க. ஐயோ ப்ளீஸ் அழுவாதீங்க. நீங்கள் அழுவுறீங்களா சிரிக்கலாம் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் லைட்டு நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? லைட்டு துடிக்குதுங்க பாருங்கள். சார்ஜர் இல்லை நினைக்கிறேன். சுற்றினாலும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கவங்களாம் தெரியும் பார்த்தீங்களா? அந்த வெளிச்சம் மட்டும் தெரியுது ஃபோனில். கீழே வச்சுட்டா எங்கே இருக்கிறது? என் லைட்டு என் ஃபோனை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா என்ன? நான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓரமாக நின்றுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அங்கே இருக்கீங்க நீங்கள்? ஐயோ, உங்கள் பேர் என்னது? உங்களால் பேச முடியுமா? ஐஸ் சுற்றி ஏதோ சவுண்டு கேட்குது. என் பேக்கில் இன்னொரு லைட் இருக்குது. இங்கே பாருங்க ஐஸ், லைட் இன்னும் துடிச்சிட்டே இருக்குது. ஹலோ, நீங்கள் என் கூட பேசுனதில்ல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களா? சுற்றி சவுண்டு கேட்குது. ஐயோ, ஐசன் பேட நூறு லைட் இருக்குது. லைட்டை நான் ஆன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். லைட் இல்லாமல் இங்கே நம்மளால வாய்ப்பே இல்லை வெளில இருக்கிறது.
கண்ணு இப்போ எதுவுமே தெரிய மாட்டேங்குது கண்ணு கூட. ஓ பேக்கில் பிஸ்கெட் இருக்கு, அந்த நாய்க்கு போட்டு பார்க்கமா. ஐயோ லைட் எங்க? நீங்களே என்னை எதுவும் பண்ண மாட்டீங்களா? உங்களை நம்பி அதுக்குள்ளே வந்திருக்கேன். உங்களை பார்க்கணுன்னு ஒரே நோக்கத்துக்காக தான். என்னை எதுவும் பண்ண நினைக்காதீங்க. லைட் எடுத்தாச்சு. இது இன்னொரு லைட் இருக்குது நம்மகிட்ட. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. வா 2 லைட் இருக்குது. இது ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டு தான் இப்போ சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. தூச்சிருக்குது இன்னும். அப்பா உங்களால் முடிஞ்ச இந்த லைட்டரை கண்ட்ரோல் பண்ணி காட்டுங்களா இந்த லைட்டை. ஹலோ, நான் உங்களெல்லாம் பயப்படுவேன்னு நினைக்கிறேன். ஒரு துளி கூட நான் உங்களெல்லாம் பயப்படவே மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தைரியம் தான் முன்னாடி வந்து நில்லுங்களா. ஐயோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஹலோ ஐசாங்க யாரோ போன மாதிரி இருந்துச்சு இப்போ டக்குன்னு. யார் இங்கே இருக்கீங்க? முன்னாடி வாங்க. நீங்களும் என்ன எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் நான் பார்த்து பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். தெரியும் கைஸ், இந்த கம்பெனி தான் இது. இந்த கம்பெனியில் இந்த ஃபேக்ட்ரி தயாரிக்கிற இடமே தான். படியிலேருந்து உருண்டு உழுது. ஐயோ நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நான் பயங்கரத்தை ட்ரை பண்ணாலும் நான் ஒரு சொட்டு கூட உங்களெல்லாம் பயப்படவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஏன் நான் சொல்கிற கோவம் வருதானே உங்களுக்கு? எங்கே இருக்கீங்க? வாங்க, என் கண்ணு மண்டி வாங்க. ஐயோ அப்பா, எங்கே இருக்கீங்க நீங்கள்? வாங்க. ஐசிங்க பாருங்கள், கருப்பாம்பூச்சா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கருப்பாம்பூச்சி. அப்பா ஹலோ, இவ்வளோ நேரம் கம்முன்னு இருந்தால் சும்மா நினச்சிருக்கிறீங்க போல என்ன? இப்போ இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் தான் எட்டி பார்த்தீங்களா? இங்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் தான் எட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி அதேமாதிரி சவுண்டு கொடுங்க. ஏதாச்சும் அறிகுறி ஏதாச்சும் காட்டுங்க. நீங்கள் தான் இங்கே எட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது காய்ஸ். நீங்கள் தானே அது? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா இல்லை சுற்றி நிறைய பேர் இருக்கீங்களா? இங்கே சவுண்டு என்ன கொடுங்க, அறிகுறி ஏதாச்சும் காட்டுங்க. நான் அப்போ ஓகே கைஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வந்த கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் பண்ணிடணும். அதான் இது ஃபேக்ட்ரி ஓரளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மாடி மட்டும் தான் இருக்குது. மாடி எனக்கு தெரிஞ்சு பிளைனாக தான் இருக்கும். அப்படியோ பார்த்து இது அந்த சைட்லேருந்து பார்த்தாலே தெரிஞ்சுது. இப்படி நான் வந்திருக்கேன், நல்லா சொல்கிறேன். அது அந்த சைடில் தெரியுது. இந்த மாடி பிளைனாக தான் இருக்குது. மாடிக்கு போகிறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கேன். திருப்பி லாஸ்ட்டில் நம்ம எதாவது கொஸ்டின் எதாவது கேட்டு பார்க்கலாம். ஹலோ, ஐயோ கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. வா, நான் இங்கே உள்ளே வந்தேன்ல, எனக்கு என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களால் முடிஞ்சா நான் ஏதாச்சும் பண்ணி காட்டுங்களா? நான் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நான் உங்களெலாம் ஒரு சொட்டு கூட பயப்பட மாட்டேன். நீங்கள் நான் எவ்வளோ தான் பயங்கரத்தை ட்ரை பண்ணலாம். ஐயோப்பா இது மேலே எனக்கு தெரிஞ்சு உள்ள இங்கே யாரோ உருவம் நின்றுட்டு இருந்து ஃபஸ்ட்டு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். மரமா கண்ணோட ஓகே இந்த மாதிரி தெரியல. வெளிச்சம் இருந்துச்சு. என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டீங்க? பயந்துட்டீங்களா நான் பார்த்தேன். ஹலோ,
பண்ணுறதுனே தெரியல கைஸ். ரொம்ப இது பதட்டமாக இருக்குது. பின்னாடி இந்த கேட்குற மாதிரி திடீர்னு பார்த்தா அவங்களோட இந்த கேட்குற மாதிரி இது. நான் என்ன ஒன்றுனா, நான் உங்களை ஏதாச்சும் தப்பாக பேசுகிறேன் அதை மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் இங்கே சும்மா வீடியோ எடுக்க தான் வந்தது. உங்களை பார்க்கணுன்னு நினச்சி தான் வந்தேன். நான் இதோட இங்கேருந்து கிளம்புறேன். எதுவும் பண்ணிடாதீங்க. சாரி, உங்களை வச்சு தப்பாக நான் பேசுகிறேன்னா மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். யாரும் என் கூட வரதில்லை. நான் மட்டும் இங்கேருந்து போய்க்கிறேன். ஐயோம்மா, சேஃப்டியாக இருக்க மாதிரி தெரியல கைஸ். அட்டாக் பண்ணுவேன் கேட்டால் அட்டாக் பண்ணுவேன். ஐயோ ஐயோ, ஏய் ஏய், கைஸ் இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெளியே போனோம் கைஸ். ஐயோ, பதட்டமா என்ன பேசுகிறது எனக்கே தெரிய மாட்டேது. இதோட அந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு புள்ளியான்னு நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே கைஸ், டாடா பை பை, see you, bye.